Hi friends, how are you all? Welcome to my channel Art Food and Life. Today, Channa Pulav. I prepare Channa Pulav. இன்னைக்கு நான் பண்ண போறது Channa Pulav பண்ண போறேன். இதுக்கு பாருங்க, கருப்பு கொண்டைக்கடலை நல்லா வேக வச்சிருக்கேன். நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஒரு 8 விசில் விட்டு அதில் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்க. மசாலா, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 2 குட்டி பீஸ் வந்து பட்டை, இது ஜாய்ஃபல், இது எல்லாத்தையும் இதோடையே சேர்த்து போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ இதனுடைய எசன்ஸு, இதனுடைய வாசனை எல்லாம் இதில் இறங்கிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு. உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ இதில் போட வேண்டிய மசாலாலாம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு डिस्क्रिप्शन बॉक्स में போடுறேன். सो मैंने अभी बॉईल करके रखी हूँ चना मसाला, पूरा भिगो के रख के फिर 8 विसल किया है, उसमें अच्छा से उबाल गया. इसके साथ मैंने एक ब्रिंजी का पत्ता और ये सिनेमन 2 पीसेस एंड 2 पीसेस ऑफ इलायची, जायफल, वन जायफल, ये इसके साथ नमक, इसके साथ सब डाल के मैंने कुकर में बॉईल करके रखी हूँ. अभी ये यूज़ करने वाली हूँ. இப்போ நம்ம பண்ண போகிறது சன்னா புலாவ். அதுக்கு நான் இப்போது அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பெரிய தக்காளி, ஒரு கேப்சிகம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் 2யும் இடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிர்ச் பவுடர், 1 டீஸ்பூன் லால் மிர்ச் பவுடர், அதாவது ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீர் மிர்ச் பவுடரும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். இது சோலே மசாலா, சன்னா மசாலா, எவரெஸ்டோட சன்னா மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு ஜீரா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ये सब इंग्रेडिएंट्स है, मैंने डिस्क्रिप्शन बॉक्स में लगाई हूँ, आप देख लीजिए. अभी तड़का लगाने के लिए இப்போ வந்து தாளிக்கிறோம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னேன், அது கடைசியாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூனை ஊற்றுவேன். அது குட்டி குட்டி ஸ்பூனில் ஊற்றுறதுனால உங்களுக்கு நிறைய டைம் ஊற்றுற மாதிரி தெரியாது. இப்போது எண்ணெய் நல்லா காயணும். இப்போ ஜீரா போடுறேன். ஜீரா அந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ஜீரா பொரிஞ்சு பாருங்க, படப்படன்னு வெடிக்கிறது. இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய ஆனியன், 2 பிக் சைஸ் ஆனியன், பிக் சைஸ் ஆனியன் 2. ஆனியன் का कलर चेंज होना है बस. ஆனியனோட கலர் கொஞ்சமாக, அந்த கலர் மாறும் பாருங்க, இந்த கலர் கொஞ்சமாக மாறும். இது மாறுறப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை போடுறோம். இது நான் இடித்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் போடலாம். பட் வந்து இது மாதிரி இடித்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். கார்லிக் வேண்டாதவங்க கார்லிக் போட வேண்டாம். கார்லிக் இஸ் ஆப்ஷனல். ஒன்லி ஜிஞ்சர் மட்டும் போட்டுக்கலாம். கார்லிக் இஸ் ஆப்ஷனல். இதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர்டாக வாசனையாக வரும். லைட் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம இந்த கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ இந்த கேப்சிகம் போடுறோம்.
கேப்சிகமோட வாசனை நல்லா வரும். நல்லா வதங்கிட்டு கலரும் மாறும், நல்ல வாசனை வரும். அப்புறமா கடைசியாக தான் நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு பண்ணாக்க நல்லா இருக்கும். தக்காளி பிடிக்காதவங்க அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க. அம்ச்சூர் பவுடரில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்புக்காக போடுறோம் நம்ம. ஸோ தக்காளி பிடிக்காதவங்க, தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள். என்ன பண்ண போகிறோம், தக்காளியை போடுறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சாதம் வெடித்து வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரிச் ப்ரோட்டீன் சாதம். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீனான, ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், நார்மல் ரா ரைஸ் பச்சரிசியிலையும் பண்ணலாம், சாதாரண பச்சரிசியிலையும் பண்ணலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸையும் வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ நார்மல் ரைஸ் வேக வச்சுருக்கேன். அது மாதிரி கொண்டைக்கல்லையும் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய்கறியை வதக்கிட்டு இந்த மசாலாவை பண்ணிவிட்டு இந்த சாத்தை போட்டு கலக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் சன்னா புலாவ். ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இந்த தக்காளியை ஸ்மैश பண்ணி வதக்கிக்கணும். तो बहुत ही टेस्टी है बच्चों के लिए. ये तो बासमती राइस में भी बन सकती है, नॉर्मल रॉ राइस में भी बन सकती है. இப்போ हल्दी पाउडर போடுறோம், टर्मरिक पाउडर. இப்போ இந்த டர்மரிக் பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து இந்த காய்கறிக்கு தேவையான 2 ஆனியன், 2 டொமேட்டோ அண்ட் 1 கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி சன்னால உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதில் உப்பு இருக்குது. இதுக்கு தனியாக போட்டுக்கிறோம், காய்க்கு தனியாக போடுறோம். அதுக்கப்புறம் சாதத்துக்கு தனியாக போடணும். சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டு கலக்கணும். அந்த மாதிரி தனித்தனியாக உப்பு போட்டு கலந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வரும். இப்போ வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் போடுறோம். காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் காஷ்மீர் மிர்ச் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்குங்க. தக்காளிலாம் நல்லா மசியணும். பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றின எண்ணெயும் நெய்யும் அப்படியே கக்கிண்டு வரும். அதுதான் வந்து கரெக்டான இது பதம். பாருங்க ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது பாருங்க பூரா வந்துருச்சு பாருங்கள், கக்கிண்டு இப்படி வந்துடணும் ஃபுல்லாக. ये तो पूरा ऑयल बाहर निकल के आ रहा है, यही है. अभी इसमें இதை நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். இந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், இது தேவையில்லை. இதனுடைய எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த கொண்டைக்கடலையில் இறங்கிடுச்சு. ஸோ பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து ஜாதி பூ சொல்லுவோம் இல்லையா, ஜாதி பத்திரி, அந்த பூ ஜாய்ஃபல், அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதோடையே வேக வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துடுறோம். இப்போ இந்த கொண்டைக்கடலையை அதில் போட போகிறேன் நான். அந்த மசாலாவெல்லாம் வந்து அதுலேயே போட்டு இந்த பட்டை, இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் அதுலேயே போட்டு வேக வச்சதுனால அதனுடைய எசன்ஸ், அந்த வாசனையே கமன்னு இந்த கொண்டைக்கடலையில் இறங்கியிருக்கு. அதனால அது போட வேண்டாம், அது தூக்கி போட்டுடலாம். அதனுடைய எசன்ஸ் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கொண்டைக்கடலையை இதில் போட்டு நல்லா, கொண்டைக்கடலையில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கணும். நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே நல்லா உப்பு போட்டு வேக வச்சா நல்லா மலர்ந்து வேகும். உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வேகும். அதில் உப்பும் நல்லா அந்த கொண்டைக்கடலையில் உரைச்சின்றோம். ஸோ பாருங்கள், இது நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதை கொஞ்சம் நான் இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் சோலே மசாலா பவுடர், எவரெஸ்ட் சோலே மசாலா பவுடர் போடுறேன். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எவரெஸ்ட் சோலே மசாலா பவுடர் போட்டு நல்லா கிளறி விடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நாள் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் சாதத்தை எடுத்து போட்டு கலக்க வேண்டியதான். இப்போ 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் வச்சாச்சு. திறந்து பார்த்தாக்க பாருங்கள், அது எதுக்குனாக்கா இந்த 2 மினிட்ஸில் வந்து இந்த
மசாலாவெல்லாம் வந்து கொண்டக்கடலையில் நல்லா உரைச்சிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம அந்த 2 மினிட்ஸு மூடி வைக்கிறோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைஸ் எடுத்து போட்டு சால்ட்டு, ரைஸுக்கு வேணுங்கிற சால்ட்டை போட்டு கலக்க வேண்டியது தான். இப்போது இது மாதிரி பொலன்னு சாதம், நீங்கள் என்ன சாதமாக இருந்தாலும் ஓகே, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து நார்மல் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். நார்மல் பச்சரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ரைஸ்லேயுமே. இப்போ வந்து இந்தமாரி சாதம் வந்து பொலன்னு வெடித்து நான் அந்த கொண்டக்கடலை மேலே போட்டு வச்சுருக்கேன். वो चावल है, आप कोई भी चावल यूज़ कर सकते हो. अभी मैंने और 1 टेबल स्पून ऑयल बाकी है वो डाल रही. இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருந்தேன். இப்போ அதில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ இந்த அரிசிக்கு, இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு, காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டோம், கொண்டக்கடலை உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம். இந்த மாதிரி தனித்தனியாக உப்பு போடுங்க, கரெக்டாக தெரியும், கரெக்டாக இருக்கும் அளவு. போட்டாச்சு. இப்போ வந்து இது மேலே தனியாவை போடுறேன், தனியா பத்தா, கொத்தமல்லி தழையை போட்டு இது மேலே ஏன் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதுதான் நம்ம 1 ஸ்பூன் நாங்கள் அதில் தான் ஊற்றிருந்தோம் இல்லையா. இது மேலே சாதத்து மேலே எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோன்னா, சாதத்து மேலே எண்ணெய் ஊற்றினா இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா டிப்ஸ். சாதத்து மேலே எப்போதுமே கலந்த சாதமெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாதத்துக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ எண்ணெய் ஊற்றினீங்கன்னா சாதம் நல்லா, சம்டைம்ஸ் சாதம் குழஞ்சிருந்தா கூட ரொம்ப நல்லா பொலன்னு வரும். அதை வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அந்த சாதத்தை அப்புறம் லைட்டாக கலக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாதத்தை கலக்கணும். இல்லைன்னா பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, நார்மல் பச்சரிசியாக இருந்தாலும் சரி, உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாதம் நல்லா ஆறணும். அப்புறம் இப்படி கலக்கணும், மெதுவாக கலங்க. ஸ்பூனால் கூட கலங்க, இல்லைன்னா உங்களால் கரண்டியால் முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பூனால் கூட கலந்து விடலாம். ஸோ இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பொலன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். சன்னா புலாவ் ரெடி. எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். இதோட வந்து ரைத்தா நல்லாயிருக்கும். இதோட வெள்ளரிக்காவோட பச்சடி, ரைத்தா மீன்ஸ் பச்சடி நல்லாயிருக்கும். ரைத்தா வெள்ளரிக்காய், காக்கடிக்காய் ரைத்தா, வெள்ளரிக்காவோட பச்சடி, பூந்தி ரைத்தா, அந்த மாதிரி ரைத்தாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா தயிர் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிடுங்க, பண்ணுங்க. நல்லா அதனுடைய கமெண்ட்ஸ்லாம் எனக்கு போடுங்க, எப்படி இருந்துச்சு, என்ன நீங்கள் பண்ணினீங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது என்னோடது மிஸ்டேக் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இதனுடைய ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art Food and Life. Please share with your friends. Okay, see you in the next video. Bye. Padmavati Venugopalan. Channa Pulao. Okay, bye-bye.